எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் பெண்கள் பூஜையின் போது மணி அடிக்கலாமா என்கின்ற செய்தியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. பெண்கள் பூஜை செய்யும் பொழுது மணி அடித்து பூஜை செய்யலாமா அப்படின்ற கேள்வியை நம்ம யூடியூப் சேனலில் வியூவர்ஸ் சிலர் கேட்டிருந்தீங்க. ஏன் இப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னு எனக்கு தெரியல. காரணம், மேலோட்டமாக சில செய்திகளை படித்து ஆராயாமல் சொல்லப்படுகின்ற செய்திகளை கேட்டு நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. அப்படியெல்லாம் நம்ம எப்போவுமே குழம்பக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதற்கான காரண காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர சம்பிரதாய புத்தகங்களை நாம் படிக்கணும். இப்போது இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்தால் தான் நமக்கு சரியான செய்திகள் கிடைக்கும். அப்படி சம்பிரதாய புத்தகங்களிலிருந்து படிக்கக்கூடிய செய்திகளைத்தான் சிலது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இந்த பெண்கள் பூஜையின் போது மணி அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது ஒத்த வரியில் ஆமாம் இல்லைன்ட்டு போயிடலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இதற்கு பின்னால் என்ன இருக்குது காரண காரியங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெண்ணை ஆணை 2 பேரையும் தனித்தனியாக பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கறக்கு உருவம் எல்லாம் 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி உடல் அமைப்பு இருந்தால் கூட பெண்களை மென்மையாகவும் உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ பார்க்கும் பொழுது பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்கள் எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, பெண்களும் எதையும் தாங்கக்கூடிய, உண்மையை சொல்லணுன்னா ஆண்களை காட்டிலும் மனத்தால் உறுதி படைத்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள் பெண்கள் தான். ஆனால் நம்ம பெரியவங்க அந்த காலகட்டத்தில் பெண்கள் மென்மையாக பேசுவாங்க. அப்படித்தான் பேசணும், பூ மாதிரி பேசணும், பூ மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன காரணத்தினால அப்படி வாழ்ந்தாங்க. அதை வைத்து பெண்கள் மென்மையானவர்கள். அவர்கள் அதிக பாரத்தை சுமக்கிறார்கள் என்றால் அது குழந்தையைத்தான். அந்த பாரம் அந்த பெண்களுக்கு போதும், அதற்கு மேல் பாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த கொஞ்சம் பாரமாக கனமாக இருக்கக்கூடிய பொருள்களை பெண்கள் கிட்ட கொடுக்க மாட்டாங்க, சுமக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது வழிநடையாக போகும் பொழுது, இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் கார்லன்னு போகிறோம், ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்கு நடந்தே போவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆணாக இருந்தால் கனமான பொருள்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு சுமந்துட்டு போக சொல்லுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப சின்ன பாத்திரமாக அப்படி அதை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படியா இருக்குது. சிலரை நான் பார்த்து ரொம்ப மனம் வருந்தி போயிருக்கேன். நான் கண்ணால் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தையாக இருந்தது, நடக்க முடியலன்னா அந்த குழந்தைய பெண்மணி இடுப்பில் வச்சுப்பாங்க. இன்னொரு பெட்டி, இழுக்கிற பெட்டியாக இருந்தால் கூட அதில் கனமாக பொருள்கள் எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெட்டியாகவே இருக்கும், அதில் இழுத்துட்டு போவாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு அவரோட கம்ப்யூட்டர் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போவார், லேப்டாப் வச்சுக்கிற பேக் மட்டும் இவர் சுமந்துக்கிட்டு போவார். நிறைய பெண்களை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருக்கு எனக்கு. என்ன இப்படி ஒரு ஆண்மகனா, ஒரு குழந்தைய வச்சு சுமந்துட்டு போகிறா, இந்த பெட்டியையும் அவள் தான் சுமக்கணுமா, அந்த பெட்டியை இவர் சுமந்தால் என்ன அப்படின்னெல்லாம் நினச்சிருக்கேன் நான். அந்த காலகட்டத்தில்
நம்ம பெரியவங்க எல்லாம் பெண்களை மென்மையாகத்தான் நினச்சிருக்காங்க. அவங்கள பாதுகாப்பு கருதி தான் நிறைய விஷயங்களை தவிர்க்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பெண்கள் மென்மை, சீராட்டணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு தீங்கிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தனியாக அதை பற்றி பேசுவோம். இப்படி பெண்கள் மென்மையானவர்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது பூஜை அறையில் அவள் ஏற்கனவே ஆரத்தி காமிக்கும் போது ஒரு தட்டை சுமந்து கொண்டு ஆரத்தி செய்து கொண்டிருப்பாள். இன்னொரு கையில் வந்து மணி அடிக்கிறது சிரமம் அப்படின்ற காரணத்துக்காக ஆண்களை வீட்டில் ஆணும் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் ஆண்களை வந்து மணி அடிக்க சொல்லுவாங்க, பெண்களை வந்து ஆரத்தி காண்பிக்க சொல்லுவார்கள். இன்னொன்று, கோவிலுக்கு போனால் நம்ம வந்திருக்கோம் விடை பெறுகிறோன்றதுக்காக நம்ம அட்டெண்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அங்கே மணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. சின்ன வயசில் நான் எல்லாம் எம்பி அடிச்சிருக்கேன். அதுபோல் மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலுக்கு போவோம், தரையில் உக்காருவோம், மணி அடிப்போம், இதெல்லாம் சம்பிரதாயங்களில் வருது. அதனால் பெண்கள் எம்பி மணி அடித்தால் 4 பேர் பார்ப்பாங்க, அது ஒன்று. இன்னொன்று, ரொம்ப கனமாக இருக்கும் மணி. இந்த மணி போன்றதே பெல் போன்ற வடிவத்தில் வைத்திருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு தான் கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஆட்டோமேட்டிக் பெல்லெல்லாம் வந்திருக்கு. கோயிலில் வச்சுருக்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும்போது அது இழுத்து பெண்ணால் அடிக்க முடியாது. அப்படியே பெண்கள் வந்து அடிக்கலாம் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை வளர்த்தால் என்ன ஆயிடும்னா, அவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் இல்லை வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கும் பொழுதும் கோயிலுக்கு போனால் மணி அடிக்கணும் நம்ம கட்டாயம், இல்லாட்டி ஏதாவது ஆயிரும்ன்ற நினப்பில் மணியை இழுத்து அடிப்பாள். அப்படி அடித்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற காரணத்தினால கோயிலில் போகும்பொழுது ஆண்கள் மட்டும் மணி அடித்தால் போதும், பெண்கள் அடிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார்கள். அது என்ன ஆயிடுச்சு, கோயிலில் தான் பெண்களுக்கு மணி அடிக்கக்கூடாதுன்றது வந்து காலப்போக்கில் நம்ம வீட்டில் பூஜை செய்யும் பொழுது மணி அடிக்கக்கூடாது, பெண்கள் மணி அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தியாக பரவிக்கிட்டு வருது. நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே எப்படி அப்படியே திரிந்து பாருங்களேன், வேறு வகையாக போய் மக்களுக்கு செய்திகள் சேருது. அதனால் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டு வர்றோம். நம்ம முன்னோர்கள் செஞ்சதை சரிவர செய்ய முடியாமல் இது செஞ்சால் ஏதாவது ஆகிடுமோ, அது செஞ்சால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் எதுவுமே செய்யாமல் விட்டுடுறோம். பூஜை செய்யும் பொழுது ஆண் வந்து தான் மணி அடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருந்ததுன்னா பெண்கள் பூஜையே செய்ய முடியாது. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெண்கள் பூஜை செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது அங்கே போய் அதிலேயே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு பூஜை செய்வார்கள். அப்போது ஆண் வந்து அங்கே அவசரமாக பூஜை செய்ய சொல்லுவார், ஒரு சுதந்திரம் இல்லாமல் போய்விடும். அங்கே இருக்கக்கூடிய சுதந்திரமும் நமக்கு பறிக்கப்படும். அதனால் பெண்கள் பூஜை செய்யும் பொழுது ஆரத்தி தட்டு காண்பிக்கும் பொழுது அவர்களே மணி அடிக்க முடியும் என்றால் அடித்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வலது கை வேலை செய்யும், இடது கையில் இதுவும் செஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு வராது. அதனால் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி செய்ய முடியும் அப்படின்னா கட்டாயம் தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். இது நான் சொல்லலை, நான் 100 வருடங்களுக்கு முன்பாக கிடைத்த புத்தகத்திலிருந்து படித்த செய்தி. இந்த பதிவை பார்த்துக்கிட்டு சிலர் கேட்கலாம், பூஜை அறையில் நாங்கள் பூஜை செய்யும் பொழுது கட்டாயம் மணி அடித்தே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரமும் மணி அடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் கட்டாயம் மணி அடித்து ஆக வேண்டும். நைவேத்தியம் செய்யும் பொழுது மணி அடிக்க வேண்டும். ஆரத்தி காண்பிக்கும் பொழுது மணி அடிக்க வேண்டும். நம்ம முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு கணபதிக்கு மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதற்கப்புறம் வந்து அவருடைய கணபதிக்காக ஆரத்தி ஒரு முறை காமிக்கணும், அதற்கு மணி அடிக்க வேண்டும். முக்கியமான இடங்களில் கட்டாயம் மணி அடித்து நாம் பூஜை செய்ய வேண்டும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் தினம் நைவேத்தியம் பண்ணுறீங்களா, சாதாரணமாக ஒரு பாலோ கல்கண்டோ வைக்கிறீங்கன்னா அதற்கு மணி அடித்து தான் நீங்கள் வந்து நைவேத்தியம் படைக்க வேண்டும். இதை இனிமேல் கொஞ்சம் நம்ம பெரியவங்க செய்கிறத கவனித்து பாருங்கள். நாம் பூஜை செய்யும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் என்ன பண்ணுறீங்க, விஸ்தாரமாக உட்காந்து மந்திரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மந்திரம் சொல்கிறீங்க, கற்பூர ஆரத்தி காமிக்கிறீங்க, நைவேத்தியம் வைக்கும் பொழுது மணி அடிக்க வேண்டும். அப்புறம் கடைசியில் பூஜையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது கற்பூர ஆரத்தியோ நெய் ஆரத்தியோ நம்ம காமிக்கிறோம் இல்லையா, நெய் விளக்கு ஆரத்தி, அப்போ வந்து கட்டாயம் மணி அடிக்க வேண்டும். எனக்கு இப்படி காமிச்சிட்டுங்க இந்த கையில் மணி அடிக்க வராது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, இல்லை வீட்டுக்காரரே வந்து உதவி பண்ணுறாருனா இது ஒரு உதவி தான். ஆண்கள் வந்து நமக்கு பூஜையில்
பூஜையின் போது மணி அடிப்பது என்பது உதவிதானே ஒழிய இது வந்து ஆண்கள் தான் அடிக்கணுன்றது கிடையாது. அதனால் வீட்டுக்காரரோ இல்லை வேறு யாராவது வந்து நான் மணி அடித்து உதவி பண்ணுறேன் நீ, ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த கற்பூரம் காமிக்கும் போது அது விழுந்துருமோ அப்படின்ற அந்த நெருப்பு பட்டுருமோ, அது ஒரு சிலருக்கு என்ன ஆயிடுதுன்னா பயத்திலேயே இது ஆயிடக்கூடாதுன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வேண்டுதல் கூட மறந்துடுவாங்க. அப்படி அந்த கற்பூரம் நம்ம மேலே விழுந்துருமோ இல்லை நெய் விளக்கு நம்ம மேலே விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுகின்றவர்கள், இல்லை பழக்கமே இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் யார்கிட்டையாவது உதவிக்கு அழைத்து கொள்ளலாம் மணி அடிப்பதற்கு. ஆனால் ஆரத்தி காண்பிப்பது என்பது பெண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் காண்பித்தல் சிறப்பு. ஆண்கள் ஆரத்தி காமிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக காண்பிக்கலாம். பெண் என்று இருக்கும் பொழுது அவளுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். விளக்கு ஏற்றுவதில் ஆரத்தி எல்லாம் காண்பிக்கும் பொழுது இந்த விளக்கை ஆண்கள் ஏற்றக்கூடாது என்கின்ற தவறான செய்திகளை எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அதே போல தான் பெண்கள் பூஜை செய்யும் பொழுது மணி அடிக்கக்கூடாது என்று தவறான செய்தியை சொல்லியிருக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் யாரையும் குறை சொல்லலை, அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. நான் யாரும் பார்க்குறதும் கிடையாது, நேரம் கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம வேறு ஏதாவது சாதிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக பொதுவாக நம்முடைய பார்வையாளர்கள் கேட்கும்போது இந்த பதிலை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிலர் கேட்கலாம், எங்களுக்கு வீட்டில் உதவிக்கும் யாரும் கிடையாது, ஆனால் நான் பூஜை செய்தாகணும், எனக்கு இப்படி ரெண்டையும் செய்து பழக்கம் கிடையாதுங்க, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் பெல் நம்ம viha.online இருக்குது. அது கரண்ட்டில் ப்ளக்கு சொருகி விட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த மணி ஓசை கேட்கும் பொழுது நம்ம வந்து ஆரத்தி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆட்டோமேட்டிக் பெல் எல்லாம் வைக்கலாமா, சம்பிரதாயத்தை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மணி ஓசை அங்கு தேவைப்படுகின்றது. நைவேத்தியம் வைக்கும் பொழுதும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுதும் மணி ஓசை கட்டாயம் இருக்கணும். அதனால் கட்டாயம் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப வரக்கூடிய பொருள்களை, விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வரக்கூடிய பொருள்களை சிலதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் நிறைய உதாரணங்கள் நான் சொல்லுவேன். அப்புறம் எதையும் பயன்படுத்த முடியாமல் நம்ம சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கணும். எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் வந்திருக்கு. இப்போ கோவில்லே ஆட்டோமேட்டிக் பெல் வச்சுருக்காங்க, சம்பிரதாயம் தெரியாமலா வச்சுருக்காங்க. நமக்கு அங்கே மணி எண் ஓசை இருக்கணும், அதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. காலத்தின் போக்கில் சில மாற்றங்களை, விஞ்ஞான மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாமே தவிர அடிப்படை சம்பிரதாயம் சாஸ்திரங்களை நாம் மாற்றக்கூடாது, அவ்வளவுதான். சரி, viha.online நடுவில் ஒரு பேர் எடுத்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஆட்டோமேட்டிக் பெல்லுக்காக இந்த பதிவு கொடுக்கல, நம்ம வியூவர்ஸ் கேட்டதுக்காக நான் கொடுக்குறேன். viha.online என்பது நம்முடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளில் போயிட்டு நம்ம www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் இருக்குது. மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி viha.online ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்கள் தான் போய் பார்த்துக்கணும். சரி, என்னுடைய பொருள்கள் உங்கள் நாட்டிலையோ உங்கள் ஊர்லேயோ எந்த கடைகள்லையாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது விஹா என்கின்ற பெயரிலே கொடுத்தார்களே ஆனால் அதுவும் எங்களுடையது கிடையாது. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதனுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயும் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வருது இல்லையா விஹாது, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.